Hi, this is Vijayalakshmi from Christian Polytechnic College. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பவர் மாஸ்ஃபெட். பவர் எலக்ட்ரானிக் சர்க்யூட்ல இப்போ அதிகமாக எல்லாரும் பயன்படுத்திட்டு இருக்கிற பவர் மாஸ்ஃபெட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மாஸ்ஃபெட்டோட எக்ஸ்பேண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர். இந்த மாஸ்ஃபெட் வந்து ஒரு டிரான்சிஸ்டர் போல தான் வேலை பார்க்கும். டிரான்சிஸ்டருக்கு எப்படி 3 டெர்மினல் இருக்கோ அதே மாதிரி மாஸ்ஃபெட்டுக்கும் 3 டெர்மினல் இருக்கும். ஒன்று கேட்டு, 2 ட்ரெயின், 3வது சோர்ஸ். கேட்டுக்கு எப்பவும் பாசிட்டிவ் சப்ளை தான் நம்ம கொடுக்கணும், ட்ரெயினுக்கும் பாசிட்டிவ் சப்ளை தான் கொடுக்கணும், சோர்ஸுக்கு மட்டும் நெகட்டிவ் சப்ளை கொடுக்கணும். ஸோ கேட்டுக்கு தனியாக ட்ரெயினுக்கு தனியாக நம்ம வந்து பாசிட்டிவ் சப்ளை கொடுக்கணும். டிரான்சிஸ்டரில் எப்படி என்பிஎன் பிஎன்பி அப்படின்னு 2 டைப்ஸ் ஆஃப் டிரான்சிஸ்டர் இருக்கோ அதே மாதிரி மாஸ்ஃபெட்டில் பி சேனல் மாஸ்ஃபெட், என் சேனல் மாஸ்ஃபெட்னு 2 டைப்ஸ் இருக்கும். மாஸ்ஃபெட்டுங்கிறது ஒரு செமிகண்டக்டர் டிவைஸ் நம்ம சொல்லிட்டோம். நம்ம அதை பார்க்கறதுக்கு முன்னாடி கண்டக்டர்னா என்ன, இன்சுலேட்டர்னா என்ன, செமிகண்டக்டர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். கண்டக்டர்னா கரண்ட் வந்து கடத்தக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர், அலுமினியம். இன்சுலேட்டர் என்னன்னா கரண்ட் வந்து கடத்தாது. எக்ஸாம்பிள் ரப்பர், பிளாஸ்டிக், கண்ணாடி. பவர் மாஸ்ஃபெட்டுங்கிறது ஒரு பார்ஷியலி கரண்ட்டை கடத்தக்கூடிய ஒரு டிவைஸ் ஆகும். அதாவது ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ் வரைக்கும் இது இன்சுலேட்டராக வந்து ஒர்க் ஆகும். குறிப்பிட்ட வோல்டேஜ் ரீச் ஆனதுக்கப்புறம் தான் இது கண்டக்டராக க்ளோஸ் ஆகும். சிம்பிளாக சொன்னோன்னா ஒரு கேட்டுக்கு சப்ளை கொடுக்கும் போது தான் இது பார்ஷியலி கண்டக்டிங் டிவைஸாக வேலை பார்க்கும். கேட்டுக்கு நம்ம சப்ளை கொடுக்கல அப்படின்னா இது வந்து ஒரு ஓப்பன் ஸ்விட்சாக தான் இருக்கும். நம்ம கேட்டுக்கு சப்ளை கொடுத்ததுக்கப்புறம் கான்டாக்டை க்ளோஸ் பண்ணி சர்க்யூட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு ஸ்விட்சாக வந்து நம்ம ஒர்க் பண்ணோம். அதனால தான் மாஸ்ஃபெட்டை ஒரு செமி கண்டக்டிங் டிவைஸ்ன்னு சொல்கிறோம். நம்ம எல்லாரும் பவர் மாஸ்ஃபெட்டை பார்த்துருப்போம், ஆனால் இதுதான் மாஸ்ஃபெட்டுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்காது. எல்லா எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ்லேயும் ஒரு சுவிட்சிங் பர்பஸ்க்காக பவர் மாஸ்ஃபெட் பயன்படுத்திட்டு இருக்காங்க. நம்ம வீட்டில் இருக்கிற டிவி, ரேடியோ, லேப்டாப் எல்லாத்துலேயும் வந்து பவர் மாஸ்ஃபெட் பயன்படுத்திட்டு இருக்காங்க. டிசி மோட்டாரில் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கும் பவர் மாஸ்ஃபெட் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா யூபிஎஸ்சில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து பவர் ஷட் டவுன் ஆனவுடனே நமக்கு ஆன் பண்ணுறதுக்கு பவர் மாஸ்ஃபெட்டு தான் மிகவும் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. தேங்க்யூ.